அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் தற்போது ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு முப்பெரும் விழா என்று சென்னை YMCA மைதானத்தில் கொண்டாடியது. அப்பொழுது பல அமைச்சர்கள், முதலமைச்சர் அனைவரும் விழாவில் பேசினார்கள். பல சான்றோர்களுக்கு, அவர்களுக்கு வேண்டிய சான்றோர்களுக்கு விருதுகளும் வழங்கியார்கள். அந்த விழாவில் பேசும்பொழுது ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் என்பவர் தனக்கே உரித்தான ஜாதி துவேஷ மனப்பான்மையில், குறிப்பாக பிராமண சமூகத்தை அச்சுறுத்தும் வகையில், ஜாதி வன்முறையை தூண்டும் வகையில் வேண்டுமென்றே விஷமத்தனமாக பேசியுள்ளார். அவருடைய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவர் பேசியது பல காலம் முன்னால் 60களில் ராஜாஜி ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்தார். அதேபோல தற்போதைய மத்திய அரசும் ஒரு கமிட்டியை அமைத்துள்ளது. வரலாற்றை மாற்றியமைக்க ஒரு கமிட்டியை அமைத்துள்ளது. அந்த கமிட்டியில் 3 அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களை தவிர, 3 அதிகாரிகளை தவிர மற்ற 14 பேர்களும் பிராமணர்கள். மீண்டும் மாற்றியமைப்பதற்கு, மாற்றியமைக்கிறேன் என்ற பெயரிலே திராவிட மக்களாகிய நம்மை, ஆரிய மக்கள்தான் மொஹஞ்சதாரோ, குறிப்பாக மொஹஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்த இடம் என்ற இடத்தை நீக்கி ஆரியர்கள் வாழ்ந்த இடம் என்பது போல் ஒரு மாயை உருவாக்கி வருகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்ற பெயரிலே. ஆகையால் இது தொடருமானால் மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் வேறு விதமாக சிந்திக்க வேண்டி வரும். வீரியம் கொண்டு எழும் என்று ஒரு அச்சுறுத்தல், இதே ஒரு குறிப்பிட்ட ஜாதியே இதை அனைத்தையும் பின்னால் இருந்து கொண்டு நடத்தி கொண்டு வருகின்றது. அப்படி தொடர்ந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வீரியம் கொண்டு எழும் என்ற வகையிலே பேசியுள்ளார். அதாவது பிராமண சமூகத்தை அச்சுறுத்தும் வகையில் ஜாதி துவேஷத்தை திணித்து அவர் பேசிய பேச்சு உலக பிராமணர்கள் நல சங்கம் மிகவும் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கின்றது. பிராமணர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காகவும், தமிழ் வளர்ச்சிக்காகவும், தமிழ்நாட்டு கல்வி தொழில் வளர்ச்சிக்காகவும், இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் அரும்பாடுபட்டவர்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் 108 வருடங்களுக்கு முன்னால் ஆங்கிலேயர்களால் தூண்டிவிடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி, அதுவும் நீதி கட்சியை ஆரம்பித்தவர்கள் அனைவரும் மிகப்பெரிய ஜமீன்தார்கள், நிலச்சுவாந்தார்கள், அரச பரம்பரையில் வந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சியின் வழிவந்த திராவிட கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், இவர்கள் எந்த விதத்திலும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கோ அல்லது பின்தங்கிய மக்களுக்கோ எந்த விதத்திலும் அவர்கள் எதையும் செய்ததில்லை. தன்னுடைய கட்சியை வளர்க்க 364 ஜாதிகளை வளர்த்து தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு, ஜாதிய இடஒதுக்கீடு என்ற பெயரால் தனக்கு வாக்குகளுக்காக தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு செய்து கொடுத்து பட்டியல் மேல மக்களை தொடர்ந்து
அவர்களுக்கு எதுவும் செய்யாமல் பிராமண சமூகத்தை ஜாதி ஒழிப்பு என்ற வகையிலே வேண்டுமென்றே ஜாதி துவேஷத்தை தமிழ் மக்களின் முன்னால் தூண்டி வருகிறார்கள். இவர்கள் செய்ததெல்லாம் சுதந்திரத்திற்கு எதிராக 1947 சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்னால் திராவிடக் கழகம் சுதந்திரம் ஆங்கிலேயர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டாம், அப்படி கொடுத்தாலும் சென்னை ராஜதானியை மட்டும் நீங்கள் இங்கிலாந்திலிருந்து கொண்டே ஆண்டு கொண்டிருங்கள் என்று சொல்லி தீர்மானம் போட்டவர்கள் இந்த திராவிடக் கழகத்தினர். அப்படிப்பட்டவர்கள் இன்று பிராமணர்கள் நேர்மையாக உழைத்து கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பவர்களை இன்றும் தன்னுடைய வாக்குகளுக்காக சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு, சம உரிமை என்ற பெயரிலே ஒரு இதை போன்ற பித்தலாட்ட வார்த்தைகளை கூறி தமிழ் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சியில் உள்ளவர்கள் பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தி பேசி வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சமீபத்தில் 1.5 வருடங்களுக்கு முன்னால் நடந்த வேங்கை வயல் நிகழ்ச்சியை இதுவரையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. 1.5 வருடம் ஆகியது. அதே போல புதுக்கோட்டையிலும் சரி, நாங்குநேரியிலும் சரி, புதுக்கோட்டையில் சாணியை கலந்தார்கள் தண்ணீர் தொட்டியில். நாங்குநேரியில் ஜாதி கொலைவெறி நடந்தது. அதே போல பல இடங்களில் இன்றைக்கும் தொடரும் ஜாதி போராட்டங்களை, ஜாதி கலவரங்களை தடுக்க முடியாத, இவர் யார்களும் தடுக்க முடியாத, தடுக்க திராணி இல்லாத இந்த திமுக அரசு பிராமண சமூகம் நாட்டு முன்னேற்றத்திற்காக நேர்மையாக உழைத்து கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு கல்வி, வேலை வாய்ப்பு, ஜாதிய ஒதுக்கீடு என்ற பெயரால் பிராமணர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் மிகவும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையிலே படித்து முன்னேற துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தை இப்படி மிரட்டி ஒழிக்க பார்க்கிறார்கள். அதே சமயத்திலே இவர்கள் எந்த விதத்திலும் 1916 ஆரம்பித்தது முதல் இப்பொழுது வரை பட்டியலின மக்களுக்கோ பின்தங்கிய மக்களுக்கோ இவர்கள் எதுவும் செய்ததில்லை. இந்த ஜாதிய ஒதுக்கீடு அனைத்தும் அவர்கள் கட்சிகளை வளர்ப்பதற்காக செய்யப்பட்டது. சமூக நீதி, ஜாதிய ஒழிப்பு, மதச்சார்பின்மை, இவைகளெல்லாம் இவர்களின் பித்தலாட்ட வார்த்தைகள். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் ஆட்சி கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கும். இன்றைக்கு பார்த்தால் 1 லட்சம் குடும்பங்கள், பிராமண சமூக குடும்பங்கள், 1 லட்சம் குடும்பங்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கே திண்டாடி கொண்டிருக்கும் போது அவர்களை பார்த்து வேண்டுமென்றே இப்படி ஜாதி துவேஷத்தில் பேசி வருகிறார்கள். இவர் மட்டுமல்ல, சமீபத்தில் ஒரு வீடியோ கேசட் எல்லா இடத்திலும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அன்பில் மகேஷ் என்பவர் பிராமண சமூகத்தை பார்த்து என்றோ ஈவேரா ராமசுவாமி நாயக்கர் சொன்னார், பிராமண சமூகத்தினர் முடிச்சவிக்கிகள், அதாவது பிராமண சமூகத்தினர் சிலர் சென்று ஈவேரா அவர்களை அணுகி கேட்டார்களாம், நாங்கள் 3% இருப்பவர்கள், எங்களை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று. அதற்கு பெரியார் சொன்னாராம், ஒரு பெரிய 1000 பேர் உள்ள கூட்டத்தில் 3 முடிச்சவிக்கைகள் இருந்தால் அவரை பார்த்து பயப்பட வேண்டியது தானே, அதே போலத்தான் பிராமண சமூகத்தினர் என்று சொன்னார் என்று சொல்லி இவர் வேண்டுமென்றே ஈவேரா பெயரை இழுத்து அவருக்கு பெயருக்கு களங்கம் வகிக்கும் வகையில் இவர் பேசி, இந்த அன்பில் மகேஷ் பேசி ஒரு வீடியோ வெளிவந்திருக்கிறது. அதே போல 2 வருடங்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ராஜீவ் காந்தி என்பவன் என்றோ ஈவேரா சொன்னார் என்று சொல்லி அவர் சொல்லியபடி
பிராமண சமூகத்தை 35 லட்சம் 40 லட்சம் உள்ள பிராமண சமூகத்தை இனப்படுகொலை செய்திருக்க வேண்டும் என்று வாட்ஸ்ஆப்பில் துணிவாக பதிவிடுகிறான். அவன் மீது எவ்வளவோ புகார்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படி பிராமண சமூகத்திற்கு எதிராக மீண்டும் தொடர்ந்து நடந்து வரும், அதுவும் இப்பொழுது தமிழ்நாட்டில் உச்சகட்டத்தில் பிராமண சமூகத்திற்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட ஜாதி துவேஷ பிரச்சாரங்களை, ஜாதி துவேஷ பேச்சுக்களை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டே எதுவும் சொல்லாமல், அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல், அவர்களை தடுத்து நிறுத்தாமல் பார்த்து கொண்டிருப்பது, அவரே அவர்களை ஆதரித்து அவர்கள் பின்னால் இருந்து ஆதரிப்பது போல் தோன்றுகின்றது. ஆகையால் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம், தயவு செய்து பிராமண சமூகத்திற்கு எதிரான இந்த நாட்டிற்கு முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக கடுமையாக பாடுபட்டு வரும், உண்மையாக நேர்மையாக பாடுபட்டு வரும் பிராமண சமூகத்திற்கு எதிராக கட்டவிழ்த்துப்படும் இப்படிப்பட்ட துவேஷ பிரச்சாரங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், இதைப்போல பிரச்சாரங்களை எங்களது உலக பிராமண சங்கம் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுபோல் மீண்டும் நடந்தால் நிச்சயமாக வழக்கு தொடுக்கலாம், காவல்துறையில் புகார்கள் அளிக்கலாம். ஆனால் தற்போதைய அரசில் புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, எஃப்ஐஆர் பதிவு படுவதில்லை, எந்த வழக்கும் நீதிமன்றம் செல்வதில்லை. நீதிமன்றத்திற்கு செல்லாலும் நீதி கிடைக்குமா என்ற சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம் வருகின்றது. நீதிமன்றத்திலும் நம்பிக்கை இழந்து வருகின்றது. ஆகையால் 35 லட்சம் 40 லட்சம் உள்ள பிராமண சமூகத்தை அழிக்க நினைக்காதீர்கள். தயவு செய்து நாட்டு முன்னேற்றத்திற்காக, நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபடும் பிராமண சமூகத்தை நீங்கள் எந்தவித உதவியும் செய்யாவிட்டாலும் இப்படி கொடுமைப்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.